பிரேஸ் டிவி நேயர்களே வாங்க, நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கலாம். பிரேஸ் டிவி ஊழியத்தின் சார்பாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இப்போது தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம சில நாட்களாக தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேசத்துக்காக நம்ம விண்ணப்பம் பண்ணி தேவனிடத்தில் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்பது உங்களுக்கு நல்லா தெரிந்திருக்கும். நம்ம அநேக தேசத்தில் நடக்கிற காரியங்கள், நம்ம குடும்பத்தில் அநேக காரியங்கள் உண்டு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். அதெல்லாம் வச்சுட்டு நம்ம இப்போ தேசத்துக்காக, தேசத்தில் சமாதானத்துக்காக, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி தேவனிடத்தில் நம்ம உருக்கமாக, நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம உருக்கமாக நம்ம தேவரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணலாமா? எல்லோரும் நீங்கள் எல்லோரும் டிவிக்கு முன்னாடி வந்துடுங்க. நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைங்க, கணவர், சொந்தக்காரங்க, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களை நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது உங்கள் குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு, உங்கள் சொந்தங்களுக்கு, நண்பர்களுக்கு சொல்லுங்கள். சரியா? சரி, சோத்திரம். நம்ம இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணி நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த நேரத்திற்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் தேசத்துக்காக, தேசத்தில் உள்ள காரியங்களுக்காக உம்மிடத்தில் நாங்கள் சொல்லி விண்ணப்பம் பண்ண வந்திருக்கிறோம் ஏசப்பா. நீர் அந்த ஜெபத்தை கேட்டு எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் எங்கள் தேசத்தில் அதற்குள்ள பதிலை ஏசப்பா நீங்கள் தரணும் ஆண்டவரே. நாங்கள் உருக்கமாக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் ஒரு சில பேராய் கூடியிருந்து ஒவ்வொரு குடும்பங்களாய் டிவிக்கு முன்னாடி இருந்து ஏசப்பா நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இதில் இடைப்படுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து ஜெபிக்கிற பொழுது விண்ணப்பங்கள் தேவனிடத்தில் வந்து சேரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. இந்த நேரத்தில் ஜெபிக்கிற வேளையில் இந்த விண்ணப்பத்தின் ஆவியை தந்து ஏசப்பா அந்த நேரத்தில் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை இந்த விண்ணப்பத்தை நீர் கேட்டு ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் கையில் பைபிள் இருந்தனா எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் சுவிசேஷம் 2வது அதிகாரம். தானியேல் சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 2வது அதிகாரத்தில் 21, 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சரியா? நான் வாசிக்கிறேன். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அவர் எந்த இருளில் இருக்கிறதை அவர் அறிந்து கொள்கிற தேவன். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கி இருக்கும். அவர்தான் வெளிச்சம். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம தேசத்தில், இந்த உலகத்தில் நம்மை உண்டாக்கின தேவன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நம்ம வெளிச்சத்தில் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரிடத்துல வெளிச்சம் தங்கும். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நாம் இந்த நேரத்தில் ஒரு சில விண்ணப்பங்களை சொல்லி நம்ம ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் ஆயத்தப்படுறீங்களா? சரி, நம்ம பக்தியோட, பயபக்தியோட ஒரு கொஞ்சம் நேரம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கோமா? எல்லா மனசில் உங்களுக்கு கவலைகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நாம் எப்படி தேசத்துக்காக ஜெபிக்க முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்கி வைங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணி தருவார் என்று கர்த்தருக்குள் விசுவாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஓகே, சரி. நம்ம இப்போ அரசியல் கட்சிகளுக்காக இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போகிறோம். அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இருக்கிற இயங்கி வரும் அரசியல் கட்சிகள். நம்ம ஒரு மாநிலத்தில் மாத்திரமல்ல, நம்ம இந்திய தேசத்தில் அநேக மாநிலங்கள் இருக்கிறது. அந்த மாநிலங்கள் எல்லாம் அரசியல் கட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது. அவங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த எல்லா மாநிலத்திலும் உள்ள அரசியல் கட்சிகளுக்காக இயங்கி கொண்டிருக்கிற அரசியல் கட்சி, அனைத்து அரசியல் கட்சிகளுக்காகவும், மேலும் நம்ம தமிழ்நாட்டில் கூட அரசியல் கட்சிகள் இருக்கிறது இல்லையா, அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுக்காகவும் கட்சி தலைவர்களுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களுக்காகவும், மாநிலங்களில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்காகவும், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்காக நம்ம இந்த தலைவர்கள் அவர்களோடு கூட செயல்படுற ஒவ்வொருவருக்காக நம்ம இந்த நேரத்தில் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். கண்களை மூடி தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்காகவும் அந்த கட்சியில் செயல்படுகிற ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களெல்லாம் தகப்பனே ஸ்தோத்திரம். அவர்கள் இந்த அரசியல் கட்சி என்கிற காரியமே தேசத்துக்காக, தேசத்தின் மக்களை வழிநடத்துவதற்காக தான் இந்த அரசியல் கட்சியை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக அரசியல்வாதிகள் தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்யும்படியாகும், அந்த மாநிலங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களுக்கும் நன்மை செய்கிறதற்காக அவர்களை நியமித்து வைத்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இந்த காரியத்தில் உண்மையாயும் உத்தமமாய் செயல்படணும். அவர்கள் தேவனை அறிந்த பிள்ளைகளாய் உண்மையாய் செயல்படுவார்களானால் தேவனை அவர்கள் நிச்சயமாக அறிய வேண்டும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை அவர்கள் அறிந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியிலே அவர்கள் உண்மையாக இருக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் உண்மையாக இருந்து மக்களை அன்போடு வரவணைத்து என்னென்ன காரியத்துக்காக மக்கள் அவர்களை தேடி வராங்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் உண்மையாய் செயல்பட வேண்டும். அவர்கள் ஏனோ தானோ என்று அல்லது ஒரு வெறுப்போடு அல்லது வேறு ஆசைகளை வைத்து கொண்டு மக்களுக்கு அப்படி இருந்தால் மக்களுக்கு செயல்பட முடியாது. அவர்களெல்லாம் உண்மையாய் செயல்படணும், உத்தமமாய் செயல்படணும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு உள்ளத்தில் ஒரு உறுதியோடு அவர்கள் செயல்பட்டு ஒவ்வொரு மாநிலங்களையும் நன்மை செய்கிறவர்களாயும் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள குறைகளை கேட்டு அவர்களை வழிநடத்தி ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படுத்துகிறவர்களாகவும் தேவன் மாற்றி தரணும்னு சொல்லிட்டு தகப்பன இந்த நேரத்தில் நாங்கள் எல்லா மாநிலத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்காகவும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்காகவும் அதில் இருக்கிற அத்தனை தொண்டர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் தகப்பன ஏசப்பா இந்த விண்ணப்பத்தை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் இந்த விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்தின் அரசியல் கட்சிகளுக்காகவும் கட்சிகள் இருக்கிற எல்லாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அவர்களை உண்மையாய் நடத்தும்படியாகவும் உத்தமமாய் நடத்தும்படியாகவும் அவர்கள் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் அவர்களை நடத்தும்படியாக நம்முடைய கருத்தை நாங்கள் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. இந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களையும் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஏசப்பா நீங்க ஒரு விஷயம் சந்திங்க ஆண்டவரே. நீங்க ஒரு விஷயம் சந்திங்க ஏசப்பா. அவர்களை நீங்க சந்திக்கணும் ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே. அவர்களை தொட்டு உண்மையானவர்களாய் மாற்றுங்கப்பா. மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் தேவன் மாற்றுங்க ஆண்டவரே. அவர்களை எல்லாம் தகப்பனே நம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே அப்பா நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம்ப்பா. நீங்க சந்தித்து ஆண்டவரே அவர்கள் எல்லாம் நினைவு கூர்ந்தரலாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை அறியாத மக்களாய் கூட இருக்கலாம் ஆண்டவரே. உம்மை தெரியாத மக்களாய் கூட இருக்கலாம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் நல்லவர்களா இருக்கணும் ஏசப்பா. நன்மை செய்கிறவர்களா இருக்கணும் ஏசப்பா. அப்பந்தான் மற்ற ஏழை எளிய ஜனங்களுக்கு அவர்கள் தன்னுடைய தேவைகளை கொண்டு அவரிடத்தில் செல்லும் போது அவருடைய தேவைகளை அவர்கள் நிறைவு செய்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் துதிக்கிறோப்பா, துதிக்கிறோப்பா ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஏசப்பா இந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களையும் அரசியல் கட்சியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்க சந்தித்து அவர்களெல்லாம் ரட்சித்து ஏசப்பா உண்மையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் உண்மையாய் செயல்படவும் ஆண்டவர் உத்தமமாய் செயல்படவும் தகப்பனே அப்பா. ஏழை எளிய ஜனங்களை நேசித்து அவர்களுக்கென்று காரியங்களை செய்து கொடுக்கிறவர்களாக தேவன் அவர்களை நீர் மாற்றி தர வேண்டும் என்று உடைய கரத்தில் நாங்கள் இந்த விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. நீர் இந்த ஜெபத்தை கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து எங்க இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் கர்த்தர் சந்திங்கப்பா. எல்லா தலைவர்களையும் கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. எல்லா அரசியல் கட்சியில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களையும் கர்த்தர் தொடுவீர் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காரியங்கள்ல மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களை ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசப்பா நீங்க தொடுங்கப்பா, நீங்க சந்திங்கப்பா, நீங்க ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா நீர் உண்மையா இருக்கிறது போல அவர்களும் உண்மையா இருக்கும்படி அவர்களுக்கு நீர் கற்பிங்க ஆண்டவரே. அப்ப நீங்க போதித்தரலாம் ஆண்டவரே. நீங்க போதித்து நடத்தினாதான் ஆண்டவரே அவர்கள் செயல்பட முடியும் ஆண்டவரே. ஏசப்பா ஹல்லேலூயா தகப்பனே. யார் அவர்களிடத்தில் சொன்னாலும் அவங்க செயல்பட மாட்டாங்க. என் தேவன் அவர்களுக்கு உணர்வை கொடுங்க ஏசப்பா. உணர்வை கொடுத்து நல்ல காரியங்களை செய்யவும் நன்மை செய்கிறவர்களாய் தேவன் அவர்களை மாற்றி நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு நீர் ஆமென்றும் ஆமென் என்று எங்களுக்கு நீர் பதில் தருகிறது. எங்க சொந்த கண்கள் நீங்க தேசத்தில் நாங்கள் காணும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று விசுவசிக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் ஜெபிச்சிருக்கிறீங்களா? கர்த்தர் கண்டிப்பா அந்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களில் உள்ள எல்லா தலைவர்களையும் எல்லா கட்சியில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் சந்தித்து கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேவன் இந்த விண்ணப்பத்தை நீர் கேட்டுட்டு என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சரி, அடுத்தபடியா நம்ம அடுத்த விண்ணப்பத்திற்காக போகலாம். இன்னும் அந்த அரசியல் கட்சிகளில் அந்த கட்சிகள் ஸ்தாபகர்கள் இருப்பாங்களா, அந்த கட்சியில் இருக்கிற ஸ்தாபகர்கள் மற்றும் நிர்வாகிகளும் அவர்களுக்கு ஆண்டவர் தேவ ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கணும். அனைத்து கட்சி தொண்டர்களும் கட்சி அலுவலங்கள் பணிபுரிகிற எல்லா அலுவலங்களில் பணிபுரிகிற ஒவ்வொரு உதவியாளர்களுக்காக நம்ம ஜபிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இதில் இந்த வேலை செய்வாங்க இந்த கட்சி பணியில். ஏன்னா அந்த கட்சி என்றாலே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நம்ம இந்த ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள காரியங்களை அவங்க செய்து கொடுக்கணும். அதற்கேற்ற அந்த கூட்டங்களை போட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் இந்தந்த காரியங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த காரியங்கள் அவங்க உண்மையாக இருக்கணும். அதற்கு அவங்களுக்கு சிலருக்கு அவங்க செய்து கொடுக்க போகும்போது அநேக ஆபத்துகள் அவர்களுக்கு வரலாம். எதிரிகள் அவர்களை தாக்குவாங்க. அப்படிப்பட்ட எதிரிகள் அவர்களை தாக்காதபடிக்கு அந்த நிர்வாகிகளுக்கும் ஆண்டவர் பாதுகாப்பை கொடுத்து அந்த பதவியிலே நீடித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கணும். உண்மையாய் செயல்படும் போது நிச்சயமா அவர்களுக்கு ஆபத்து வரும், நிச்சயமா தீங்கு வரும். பொறாமையினால பல காரியங்கள் அவங்களுக்கு வர நேரிடும். அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி மற்ற ஜனங்களுக்குள்ள பொறாமையின் ஆவிகள் இவர்களை தாக்காதபடிக்கு இவர்கள் உண்மையாய் செயல்படும் போது தேவன் அவர்களோடு கூட இருந்து அந்த காரியங்களை தேவன் நீர் வாய்க்க பண்ணும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படியாக இந்த நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்கள் மத்தியில் இருக்கிற அந்த கட்சியின் ஸ்தாபகர்கள் மற்றும் நிர்வாகிகள், இன்னும் அவருடைய கட்சி தொண்டர்கள், கட்சி அலுவலகங்கள் பணிபுரிகிற எல்லா உதவியாளர்களுக்காக இந்த நேரத்தில் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கணும், பாதுகாப்பை கொடுக்கணும். அவங்க இந்த கட்சியிலிருந்து உண்மையாய் செயல்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் இணைஞ்சிருங்க. எல்லாரும் இந்த விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கிறேன். நான் சொன்னது எல்லாருக்கும் கேட்டிருக்கும் இல்லை? இந்த விண்ணப்பத்தை நீங்கள் இருதயத்தில் சொல்லி நான் சத்தமாக தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். சரியா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் நாங்கள் இப்போது சொன்ன ஒவ்வொரு இந்த விண்ணப்பத்தை இயேசப்பா நீங்கள் கேட்டிருக்கிறீ தகப்பனே. இயேசப்பா ஹல்லேலூயா. இந்த கட்சி ஸ்தாபனங்கள் ஆண்டவரே, நிர்வாகிகள் அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசப்பா இந்த கட்சி தொண்டர்கள், கட்சி அலுவலகத்தில் பணிபுரிகிற எல்லா உதவியாளர்களுக்காக இந்த நேரத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுங்கப்பா. உண்மையாய் அவர்களை செயல்படும் போது அவர்களுக்கு பொறாமை ஆவிகள் அவர்களை தாக்கக்கூடும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பொறாமை ஆவிகள் அவர்களை தாக்காதபடிக்கு இயேசப்பா ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும் இயேசப்பா. அவர்களுக்கு காரியங்களை நேர்த்தியாய் செய்வதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பீராக இயேசப்பா. ஹல்லேலூயா. அவர்கள் செய்கிற பணியிலே அவர்கள் நேர்த்தியாய் செய்யணும், ஞானமாய் செய்யணும் ஆண்டவரே. அதற்கான ஞானத்தை அவர்களுக்கு தகப்பன் நீங்கள் கொடுப்பீராகப்பா. நீங்கள் அவர்களெல்லாம் சந்திங்க சப்பா. சந்தித்து அவர்களை ரட்சித்து உண்மையாய் செயல்படும் போது, நேர்த்தியாய் செயல்படும் போது வருகிற எல்லா பொல்லாப்பையும் கர்த்தர் மாற்றி அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அவர்களெல்லாம் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. அநேக காரியங்கள் இப்போ நாங்கள் பல நாட்களாக நாங்கள் செய்திகளை பல காலங்களாக நாங்கள் பார்க்கிறோம். உண்மையாய் செயல்படுகிறவர்களுக்கு அநேக ஆபத்துகள் வருகிறது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் உண்மையாய் ஞானமாய் அவர்கள் செயல்படுற பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வரக்கூடாது ஆண்டவரே. உயிர் சேதங்கள் வரக்கூடாதப்பா. அநேக இடங்களை கொலை நடக்கிறது ஆண்டவரே. உண்மையாய் கட்சி தலைவர்களுக்கு, கட்சியில் இருக்கிற அதிகாரிகள், நிர்வாகிகள், அவர் தொண்டர்கள் உண்மையாய் செயல்படும் போது அவர்களுக்கு ஆபத்துகள் வந்து சேருதப்பா. அப்படிப்பட்ட காரியங்கள் எங்க தேசத்தில் நடக்கக்கூடாது ஏசப்பா. உண்மையாய் செயல்படுற பிள்ளைகளை ஏசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க சந்திங்கப்பா. நீங்க சந்தித்து பாதுகாத்து ரட்சிங்க ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, ஏற்ற ஞானத்தை நீங்க கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் இந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிர்வாகிகளையும் ஏசப்பா ஆண்டவரே, அந்த நிர்வாகத்தில் பணிபுரிகிற ஒவ்வொரு கட்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உண்மையாய் மாற்றி பாதுகாப்பை கொடுத்து ஞானமாய் நடத்தி ஆண்டவரே அப்பா அவர்கள் செய்கிற காரியங்களை ஞானமாய் செய்யட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா இந்த விண்ணப்பத்தை இயேசப்பா நீங்க கேட்டு ஆண்டவரே எங்க தேசத்துல நடக்கிற இந்த காரியங்களை ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசப்பா நீங்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மையாய் செயல்படக்கூடிய ஒரு கிருபை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா நீங்க ரட்சிங்க ஆண்டவரே. அவர்களை எல்லாம் ரட்சித்து தகப்பனே ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீர் அவர்களை ரட்சித்து அவர்களை பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. பாதுகாப்பை கொடுங்க. இந்த பொறாமை ஆவிகள் அவர்களை தாக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya. பொறாமை உள்ள மனிதர்கள் அவர்களை தொடாதபடிக்கு இயேசுவின் நாமத்திலே நீங்க அவர்களை வேலியடைத்து மறைத்து பாதுகாக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாய் செயல்படுற மக்களை கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல தேவன் பாதுகாக்கும்படி உம்முடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு ஆமென்றும் ஆமென் என்று நீர் பதில் தருகிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா. ஏசப்பா நீர் இந்த விண்ணப்பத்தை கேட்டீர் என்று நாங்கள் உங்க ஸ்தோத்திரம் சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் 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 அப்பா துதிக்கிறப்பா. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா. நாங்கள் என்னென்ன இடத்துல விண்ணப்பம் வைக்கிறோமா உடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்படியாய் தகப்பனே நாங்கள் உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் விண்ணப்பத்தை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. என் தேவன் பொறுப்படுத்தி இதற்குள்ள பதிலை எங்க தேசத்தில் நீ தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று நம்ம ஒவ்வொரு கட்சியிலையும் பணிபுரிகிற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் நிர்வாக ஸ்தாபனங்களுக்கும் அவர்கள் ஞானமாயும் பாதுகாப்பாயும் நடந்து கொள்ளும்படி அனைத்து கட்சி தொண்டர்களும் அலுவலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். சில இடங்கள்லாம் அலுவலங்களெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க சில பொறாமையினால. அப்படிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொரு அலுவலங்களும் நடக்காதபடிக்கு தேவன் அதிலே நீர் பாதுகாத்து பறந்து காக்கிற பட்சியை போல நீர் வேலி அடைத்து பாதுகாக்கும்படி உடைய கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் கேட்டு நீர் ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோப்பா துதிக்கிறோப்பா துதிக்கிறோப்பா துதிக்கிறோப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹalleluya. நன்றி நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம அடுத்த விண்ணப்பத்துக்காக போகலாம். அனைத்து கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் தியாகத்தோடு தொண்டு ஆற்றுறவர்களாக இருக்கணும். அவங்க ஏன்னா கட்சியில் இருந்தோன்னு அவங்க சிலர் நினைப்பாங்க இது ஒரு ஜாலியான வாழ்க்கை, இதில் பணம் சம்பாதிக்கலாம், அல்லது இதில் நண்பர்களோடு கூட என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது கிடையாது. அவங்க தியாகத்தோட இந்த காரியத்தில் அவங்க ஈடுபடணும். இந்த காரியத்தில் இறங்கினாலே அவங்களுக்கு ஒரு தியாகம் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் அந்த மக்கள் மீது அவங்க அன்பு செலுத்துவாங்க. இந்த ஏழை எளிய ஜனங்கள் மீது, நாட்டு மக்கள் மீது, கிராம மக்கள் மீது, ஏழை எளிய ஜனங்கள் மீது அவங்க அன்பு காட்டுவாங்க. அவங்க அன்போடும் அந்த ஜனங்களை நேசித்து அவர்களுக்கு தியாகத்தோடு அவர்கள் தொண்டு செய்கிறவர்களாய் அவங்க மாறணும். இன்னும் இவர்கள் அந்த தியாகத்தோடு தொண்டு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் பணத்துக்காக ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் நிறைய இடங்களில் நம்ம இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுறவங்க எல்லாரும் பணத்துக்காக, பொருளுக்காக, பதவி ஆசைக்காக அந்த கட்சியில் உள்ளவர்கள் ஒரு மனம் இல்லாதபடிக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா சிலருக்கு பண ஆசை இருக்கும், பொருள் ஆசை இருக்கும், கட்சி ஆசை இருக்கும், இன்னும் பதவி ஆசை இருக்கும். இப்படிப்பட்ட பதவி ஆசைகளை அவர்கள் துறந்து அவர்கள் தியாகத்தோடு செயல்பட வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுப்பார் என்று அவங்க நம்பிக்கையோட அவங்க இந்த காரியத்தில் இந்த தேசத்தில் நடக்கிற இந்த கட்சி காரியங்கள் அவங்க ஈடுபடணும். ஏன்னா தியாக மனப்பான்மை அவர்கள் இருந்தால் மாத்திரம் இதில் செயல்பட முடியும். அப்போ தான் பண ஆசை இருக்காது, பொருள் ஆசை இருக்காது, கட்சி அந்த பதவி ஆசை இருக்காது. இப்படிப்பட்ட இவற்றையெல்லாம் அவர்கள் களைய வேண்டும். அவர்கள் களைந்தால் மாத்திரம் தியாகத்தோடு இந்த காரியத்தில் ஈடுபட முடியும். அப்படிப்பட்ட இந்த தியாக மனப்பான்மை ஒவ்வொரு கட்சி தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நம்ம இந்த நேரத்தில் ஜெபிப்போம். இவர்களுக்கு பண ஆசை வரக்கூடாது, பொருள் ஆசை வரக்கூடாது, பதவி ஆசை வரக்கூடாது. ஒரு மனமாய் அதில் இணைந்திருக்கிற அத்தனை பேர் ஒரு மனமாய் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் இவர்களெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட
விண்ணப்பத்தை ஏசப்பா நீங்க பாருங்க ஆண்டவரே. ஹalleluya. அந்த கட்சிகளில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் ஏசப்பா தியாக மனப்பான்மையோடு செயல்பட வேண்டிய இயேசுவின் நாமத்தினாலே பண ஆசையோ பொருள் ஆசையோ பதவி ஆசையோ ஹalleluya ஒரு மனம் இல்லாமலோ அவர்கள் செயல்படாதபடிக்கு ஏசப்பா இப்படிப்பட்ட துர் செயல்களை அவர்கள் மாற்றி இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஐக்கியமாய் சமாதானமாய் ஆண்டவரே தியாகத்தோட செயல்படக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவரே. அப்ப பண ஆசை இல்லாதவர்களை தேவன் மாற்றுங்கப்பா. பதவி ஆசை இல்லாதவர்களை தேவன் மாற்றுங்கப்பா. பொருளாசை இல்லாதவர்களை தேவன் மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya. அப்ப எந்த காரியத்துக்காக ஏழை மக்கள் ஏழை பிள்ளைகள் வரும் பொழுது அவரிடத்துல எந்த பணத்தையும் கேட்டு லஞ்சம் வாங்காதபடிக்கு எந்த பணத்திற்கு அவர்கள் ஆசைப்படாதபடிக்கு தகப்பனே அந்த ஆசைகளை வெறுத்து தியாகத்தோடு செயல்படக்கூடிய கிருபை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் அவர்களெல்லாம் சந்திங்க ஏசப்பா. இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டிருக்கிற தலைவர்கள் தொண்டர்கள் கட்சி பணியாளர்கள் எல்லாரையும் தேவன் நீங்க சந்திங்க ஏசப்பா. நீங்க சந்தித்து பண ஆசை இல்லாதபடிக்கு பொருளாசை இல்லாதபடிக்கு பதவி ஆசை இல்லாதபடிக்கு ஏசப்பா ஆண்டவரே தன்னை அவர்களுக்கு அர்ப்பணிக்கிறவர்களாக தன்னை நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறவர்களாக நாட்டு காரியங்களுக்காக அர்ப்பணிக்கிறவர்களாக தேவன் அவர்களை மாற்றி தியாகத்தோடு செயல்பட தேவன் உதவி செய்வீராக. ஹalleluya ஹalleluya. சோத்திரம் 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 அப்பா. அப்பா நீர் இந்த விண்ணப்பத்தை கேளும் ஆண்டவரே. இந்த விண்ணப்பத்தை கேட்டு ஏசப்பா எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திங்கப்பா. நீங்க சந்திங்க ஏசப்பா. நீங்க சந்தித்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீங்க சந்திங்கப்பா. நீங்க சந்தித்து அவர்களை உணர்வுள்ளவர்களாய் தேவன் மாற்றுங்க. தியாகத்தோடு பணிபுரியக்கூடிய கிருபை தாருங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால தியாகத்தோடு அவர்கள் பணிபுரியணும் ஏசப்பா. எல்லா பணி காரியங்களிலும் அவர்கள் நல்ல உண்மையாயும் உத்தமமாயும் தியாகத்தோடு ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு செயல்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் இந்த ஜெபத்தை நீர் கேட்பீர் என்று விசுவாசித்து ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. அப்பா உம்மை துதிக்கிறேன் 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 துதிக்கிறோம்ப்பா. ஹalleluya ஹalleluya. இயேசுவே நீங்க இந்த விண்ணப்பத்தை கேட்டப்பா. எல்லா ஆண்டவரே அவர்கள் இதுவரைக்கும் ஆண்டவரே அவர்கள் பண ஆசை இருந்திருக்கலாம் ஆண்டவரே பொருளாசை இருந்திருக்கலாம் பதவி ஆசை இருந்திருக்கலாம் ஏசப்பா தியாக மனப்பான்மை இல்லாதவர்களா இருந்திருக்கலாம் ஏசப்பா. ஆனா இனிமேல் அவர்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டு ஏசப்பா ஆண்டவரே இந்த கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் அதில் பணிபுரிகிற எல்லா பணியாளர்களும் ஏசப்பா தியாக மனப்பான்மை ஏசப்பா நீங்க இன்றைக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. தியாக மனப்பான்மை வைங்க ஆண்டவரே. அவர் இருதயத்தில் வைங்க ஏசப்பா. மக்களுக்கு தொண்டு செய்கிறவர்களாய் தேவன் மாற்றுங்கப்பா. மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் தேவன் மாற்றுங்கப்பா. மக்களை நேசிக்கிறவர்களாய் தேவன் மாற்றுங்கப்பா. அப்படியே நீங்க மாற்றி பண ஆசை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பொருள் ஆசைகளை எடுத்து போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே பதவி ஆசைகளை எடுத்து போடுங்க ஏசப்பா. ஒரு மனம் இல்லாமல் இருந்தா அந்த ஒரு மனத்தின் ஆவியை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஐக்கியத்தை கொடுப்பீராக இயேசப்பா. சமாதானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஒரு மனத்தின் ஆவியோடு ஐக்கியமாய் சமாதானமாய் ஆண்டவரே ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்கிற பிள்ளைகளாய் தெய்வன் மாற்றுங்கப்பா. அப்பா தியாக மனப்பான்மை இயேசுவின் நாமத்தில் தாரும் ஆண்டவரே. தேவன் அப்படியே நீர் செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நீர் இந்த விண்ணப்பத்தை கேட்டிரண்டு விசுவாசித்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம்ப்பா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டிரண்டு விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அடுத்தபடியா நம்ம ஜெபிக்கிறது அந்த கட்சியில் உள்ள கட்சிகளுக்கு ஒரு கட்சி விரோதமாய் இருக்கக்கூடாது. அவங்க ஏன்னா இந்த விரோதத்தினால தான் சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் வருது. ஆனால் கட்சிகளுக்குள் ஒரு மனம் ஒற்றுமை உண்டாகணும். மற்ற கட்சிகளுக்கும் இவர்களுக்கும் விரோதங்கள் வரக்கூடாது. வராதபடிக்கு செயல்பட வேண்டும். தொண்டர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபடாதபடிக்கு சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன். கட்சியில் உள்ள ஒவ்வொரு தொண்டர்களும் ஒரு மனமும் ஒற்றுமையும் உண்டாகவும் மற்ற கட்சிகளோடு விரோதமாய் செயல்படாதபடிக்கு. ஏன்னா ஒவ்வொரு கட்சிகள் அநேக கட்சிகள் இருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல இவங்க ஒரு இடத்துல கிடையாது. எல்லாமே சுற்றி எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவங்க மத்தியில் தான் ஒவ்வொரு கட்சிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் ஒருவருக்கொரு சண்டை போட்டு பொறாமையினால் அவங்க மனத்தாங்கல்ல எந்த காரியமும் அவங்க ஈடுபட முடியாது. அதனால் அவங்க மற்ற கட்சிகளோட இவங்க விரோதம் வைத்துக் கொள்ளக்கூடாது.
சமாதானமாக இருக்கணும். எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லாமே மக்கள் தான், எல்லாமே ஜனங்கள் தான். அதை நாம் விசுவாசித்து ஒருவருக்கொருவர் சண்டை, விரோதங்கள், பொறாமைகள் வராதபடிக்கு அவர்கள் ஒருமனமாய் செயல்படவும், மற்ற கட்சிகளோடு விரோதமாய் அவர்கள் செயல்படாதபடிக்கு தொண்டர்கள் சமூக விரோத செயல்களில் கூட ஈடுபடக்கூடாது. இப்படி அவங்க பொறாமை நாவினால சமூக விரோத செயல்களில் அவங்க ஈடுபடுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை அவங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்க்கும் போது ஏழை எளிய ஜனங்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆண்டவர் அந்த காரியத்தை தவிர்த்து ஒரு சமாதானத்தினால் அவங்களை நிரப்பி எந்த விதமான பாதிப்புகளும் ஏழை எளிய மக்களுக்கு வராதபடிக்கு தேவன் பாதுகாக்கும்படியும் அந்த தொண்டர்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம சமாதானத்தை காத்துக்கொள்ளனா ரொம்ப கஷ்டம். சண்டை போடுறோம், சீக்கிரம் சண்டை போட்டுடலாம். ஆனால் சமாதானத்தை கடைபிடிக்கும்படியாகும் அதை காத்துக்கொள்ள ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க எல்லாம் சமாதானத்தை எப்படியாவது அவங்க தாழ்மையோடும் ஒரு மனத்தோடும் ஒரு நல்ல மனப்பான்மையோடு அவங்க சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அடிகள், சண்டைகள், பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள வராதபடிக்கு, ஒரு கட்சிக்கு விரோதங்கள் வராதபடிக்கு எல்லாருமே ஒரே மனப்பான்மை உள்ள மக்கள் தான், எல்லாருமே ஒரே சமூகத்தில் வாழ்கின்ற மக்கள் தான். அவங்களுக்குள்ள சண்டைகள், பிரச்சனைகள், பொறாமைகள் வராதபடிக்கு, அவங்களுக்குள்ள கட்சி விரோதங்கள் வராதபடிக்கு ஒரு மனத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்கும்படி நம்ம இந்த நேரத்தில் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. துதிக்கிறோம்ப்பா. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, நீர் மகா பெரிய ஒரு ஆண்டவரே, நீர் மகா பரிசுத்த தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மிடத்துல பொறாமை இல்ல ஆண்டவரே, உம்மிடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் கட்சி மனப்பான்மை இல்ல ஆண்டவரே, உம்மிடத்துல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கோபம் இல்ல ஆண்டவரே. அப்பா நீர் சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, நீர் ஒரு மனத்தின் தேவன் ஆண்டவரே. ஜனங்களுக்கெல்லாம் நீர் ஒரு மனத்தை கொடுக்கிற தேவன் அப்பா, சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. விரோத செயல்களை ஆண்டவரை நீர் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு கட்சி மனப்பான்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவரே அவங்க என்னென்ன கோபத்தினால என்னென்ன விரோத செயல்களை ஈடுபட்டிருப்பாங்களோ ஆண்டவரை இன்றிலிருந்து அவற்றையெல்லாம் தேவன் மாற்றுங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நேரத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க பொறாமை ஆவிகளை இயேசப்பா நீங்க எடுத்து போடுங்கப்பா. ஒரு மனம் இல்லாமல் இருந்தால் அதை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினாலே. இருதயங்களை ஒரு சமாதானத்தை கொடுத்து ஒரு மனத்தின் ஆவியை கொடுத்து ஆண்டவரே சமூக விரோத செயல்களை ஈடுபடாதபடிக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கட்சி தொண்டர்களுக்குள்ள சமூக விரோத செயல்களை ஈடுபடவே கூடாது ஆண்டவரே. ஒரு மனத்தின் ஆவியை தாரும் ஆண்டவரே. ஒரு மனத்து ஆவி, சமாதானத்தின் ஆவியை கர்த்தர் தாரும் ஆண்டவரே. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் தகப்பனே இந்த கட்சி மனப்பான்மையினால சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், பொறாமைகள், அதில் அடிதடிகள், கொலை குற்றங்கள் நடக்காதபடிக்கு இயேசப்பா இதை நீர் மாற்றுவீராக. எங்க தேசத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் இதன் மூலம் நீர் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயாப்பா. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேளுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உருக்கமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த கட்சி தொண்டர்களுக்குள்ள அப்பா சமூக விரோத செயல்களை ஈடுபடாதபடிக்கு இயேசப்பா அப்பா ஒரு மனத்தின் ஆவியை தந்து ஒற்றுமை தந்து ஆண்டவரே ஒரு அன்பை அவர்கள் நீர் கொடுங்கப்பா. மற்ற ஜனங்களை நேசிக்கிற ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்ற கட்சியில் உள்ளவர்களையும் ஆண்டவரே நாமும் ஒன்றுதான் என்று அவர்கள் நினைக்கக்கூடிய நல்ல இருதயத்தை ஏசப்பா நீங்க தாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே. ஏசப்பா நீங்க சந்தித்து ரட்சிங்கப்பா, ரட்சிப்பு உம்முடையதல்லவா. அப்படிப்பட்ட எந்த இடத்துல இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஏசப்பா நீங்க சந்திங்கப்பா. நீங்க உமாலை சந்திக்க முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ள ஆண்டவர் விரோத செயல்கள் வராதபடிக்கு, பொறாமைகள் வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஒரு மனத்தின் ஆவியும் சமாதானத்தையும் கொடுத்து இயேசப்பா அவர்களுக்குள்ளே ஒரு மனம் உண்டாகும்படியாய், ஒரு சமாதானம் உண்டாகும்படியாய் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அவர்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவுகளும் பொறாமைகளும் ஆண்டவரே பிரச்சனைகளும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்படியே நீர் பறந்து காக்கிற பச்சையை போல ஆண்டவரே அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் தங்குவீராக ஆண்டவரே. ரட்சிங்கப்பா, ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி ஒரு சமாதானத்தை கொடுத்து ஒரு மனத்தை கொடுத்து ஆண்டவரே பொறாமை நாவிகளை விலக்கி இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்து ரட்சிக்கப்படுத்தி ஆண்டவர் இந்த தேசத்தில் அதன் மூலம் ஒரு சமாதானத்தை எங்க ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு மாநிலங்களை தகப்பனே நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டீர் என்று நாங்கள் உம்முடைய கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஐயா ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.